எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லாரும் உடஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் நிறைய பேர் நம்மளை உடச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாளைக்கு நம்மளோட கனவு நிறைவேறாதா, நம்மளோட ஆசை நிறைவேறாதா, நம்மளை யாராவது ஒருத்தவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களா, இப்படி பல கேள்வி நம்ம முன்னாடி நிற்கும். ஆனாலும் பொழுது விடியும், அதே வேலை, அதே மனுஷங்க, அதே செயல், யாரும் மாற மாட்டாங்க உலகத்தில். ஆனால் ஏதாவது மாறிடாதா அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த எண்ணத்தோடைய வாழ்க்கையும் கடந்து போகுது. வருஷம் போகுது, நாள் போகுது, வயசு போகுது. என்ன சார் நான் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கேன்னு திரும்பி பார்த்தா ஜெயிச்சது ரொம்ப கம்மி, ஒன்றுமே இல்லை, தோக்காமல் போயிட்டுருக்கேன் சார் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. சரி, சில பேர் ஏதோ சம்பாரித்து ஒரு அளவுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடுறோம், லைஃபுக்குள்ளே வந்துடுறோம். ஆனால் அவங்கக்கிட்டையும் போய் நம்ம கதை கேட்டோம்னா, நிம்மதி இருக்கா சார், விட்டாங்க சார், தயவுசெய்து சொல்கிறேன் சார், கையெடுத்து கும்பிட்றேன், என்னை பற்றி கேட்காதீங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவ்வளோ கையெடுத்து கும்பிட்றவங்க இருக்காங்க. பிள்ளைங்களை பற்றி பேசாதீங்க, குடும்பத்தை பற்றி பேசாதீங்க. ஏன்னா எல்லா விதத்திலையும் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, பழி வாங்கப்பட்டிருக்கிறாங்க, அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்துருக்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை உறவுகள் இதுக்குள்ளே இருக்கீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். நீங்களும் இதுக்குள்ளே இருக்கீங்களா இல்லையா? அர்த்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? அர்த்தத்தோடு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ₹1 உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் போனால் உங்கள் உறவு உங்களை மதிக்குமா? உங்கள் குடும்பம் உங்களை மதிக்குமா? என்னைக்காவது இதை நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு நிமிடம் உங்களுடைய நிமிடமாக இருந்திருக்கா? யோசிக்கணும்ல. இதை யோசிக்க வைக்கிற பதிவு தான் இந்த பதிவு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள உள்ள 1000 விஷயங்கள் இருக்குது, வெளியில் 1000 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு 6 விஷயத்தை தான் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். வாங்க ஒன்றையும் பார்ப்போம். நம்மளால் முடிஞ்ச தீர்வுகளை, சில விஷயங்களுக்கு விடை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். வாழ்க்கை மாறுங்க, நம்புங்க. எப்படி வாழணுங்கிறத நான் லாஸ்ட்டை கண்டிப்பாக சொல்கிறேன். அதை மட்டும் தயவு செய்து நீங்கள் அதை கேட்டுட்டு கீப் இட் பண்ணுங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக தோற்று போக மாட்டீங்க. நான் இருக்கிறேன், நல்லது நடக்கும், நம்புங்க, நல்லது நடக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமி நம்மளை பார்க்கணும், அந்த கடவுள் தான் பார்க்கணும். மனுஷால நம்பி நம்பி ஏமாந்து தான் போகிறோம் நிறைய இடங்களில். ஆனாலும் காலம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை தள்ளிக்கிட்டு போகுதுன்னு வேணால் கண்டிப்பாக சொல்லலாம். நம்மளுடைய விடாமுயற்சி, நம்மளுடைய எண்ணம், இன்னொருத்தவங்களை கெடுக்க வேண்டாம், யாரையும் அழிக்க வேண்டாம், ஆனால் நம்ம முயற்சியை ஏன் நம்ம விடுவானே? தொடர் முயற்சி துக்கங்களை தூக்கி எறியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு போராடிக்கிட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரர்கள் மீது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் உண்டு. ரொம்ப வெற்றியாளர்கள் ரிஷபராசிக்காரர்கள்லாம். எப்பேற்பட்ட ஒரு கலைந்து இருக்கக்கூடிய விஷயத்தை கூட சேர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். ஆனால் மனசில் அந்த எண்ணம் இருக்குது. ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது நம்மளை பல பேருக்கு இந்த ஆள் ரொம்ப மோசமான ஆள், இந்த அம்மா ரொம்ப மோசமான அம்மா அப்படின்னு நினைப்பாங்க. ரிஷபராசிக்காரவங்களை பார்த்தா கலகம் மூட்டக்கூடியவர்கள்னு பேர் வாங்கினவங்களும் உண்டு. ஆனால் பேசிக்கலி அந்த எண்ணமே கிடையாது. அப்படி எங்கேயும் ஒரு இடத்துல கலகம் மூட்டவோ, இப்போ எங்கேயும் ஒரு இடத்துல ஒருத்தவங்களை சிக்கலுக்கு உண்டாக்குவோ வழி தெரியாது. சிக்கல்னு ஒருத்தன் வந்தால் அதை அதுலேருந்து விடையை கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடியவர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள். ஆனால் எங்கேயும் ஒரு இடம் மிஸ்டேக் ஆகுது. அப்போ வெளியில் உள்ள விஷயம் என்ன அப்படின்னா, ரிஷபத்தோட வெளியில் மிகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் காட்சியளிக்கக்கூடியவர்கள். எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்கன்னு தான் நான் தெரியாமல் கேட்குறேன். இப்படியே ஒரு நல்ல பேரை வாங்கிடுறீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்காங்க அப்படின்னு. அது மாதிரி பார்த்திங்கன்னா
ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை பொருட்களை ரொம்ப ரசிப்பவங்க ஒரு ஒரு மார்க் உங்கள் மேலே இருக்கும். அதேமாதிரி ரொம்ப திட்டமிட்டு செய்யக்கூடியவர்கள், ரொம்ப பொறுமைசாலிகள் அப்படின்ற ஒரு மார்க் அமையும். சாதுவான மனிதர்கள் போல் வெளியில் தருவாங்க, இவங்கெல்லாம் உள்ள சாத்தான் அப்படின்னு வெளியில் பேர் சொல்லுவாங்க. வெளியில் நல்ல மனுஷன் மாதிரி இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே சாத்தான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மை அது கிடையாது. என்றைக்குமே திட்டமிட்டு பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் தான் உள்ளேயும் வெளியையும் சாதுவான மனிதர்கள் தான். சில இடத்துல சதுரங்க வேட்டை, சதுரங்க ஆட்டம் ஆட வேண்டிய கட்டாயம் வரும்பொழுது சதுரங்கத்தில் ஆடுறோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், வாழ்க்கை ஒரு சதுரங்க ஆட்டம் தானே, செஸ் போர்டு தானே. இதில் ராணி ராஜா காப்பாற்றப்படுகிறார்கள். நம்ம வாழ்க்கையில் நம்ம காப்பாற்றிக்கிறோம். நம்பகமானவர்கள், நேர்மையானவர்கள் பழகுறாங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பிடிவாத குணம் வெளியில் சட்டுன்னு தெரிஞ்சிடும். அதுதான் பெரிய கஷ்டம் இந்த ரிஷபராசிக்கு. இவங்க ரொம்ப அந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்னு. ஆனால் விட்டு கொடுக்கறது யாருக்குமே தெரியாது. எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த பிடிவாத குணம் மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தெரியுமா? அது யாருக்கு தெரியும்? நல்ல மனுஷங்க. ஒரு ரகசியத்தை சொன்னால் கூட அதை வெளியில் சொல்லாமல், அதை பகிராமல், இன்னொருத்தங்களை அவமானப்படுத்தாமல் தனக்குள்ளேயே வச்சுக்கக்கூடியவர்கள். வள்ளுவ பெருந்தகை சொன்ன வார்த்தை போல் கசப்பான வார்த்தைகளை ஒருத்தவங்க மேலே பகிங்கரமாக திணிக்க மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்க. அவ்வளோ நல்ல பண்பு உள்ளவர்கள். அது யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? அதேமாதிரி பார்த்திங்கன்னா மனசில் உள்ளுக்குள்ளே இந்த பணத்தை பற்றி கவலை. அந்த கவலை எப்படின்னா, நம்ம பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறோமோன்னு ஒரு ஃபீல், ஒரு விஷயத்தை பாதுகாப்பு இல்லாமல் வச்சுருக்கிறோமோன்னு அந்த மாதிரி ஒரு கவலை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, இவங்களுக்கு என்ன கவலை இருக்குது? ஒரு கவலையும் கிடையாது. வீணாக செலவு பண்ணுறாங்க, வேஸ்ட்டாக செலவு பண்ணுறாங்க. ஒரு குடும்பத்தை நடத்த தெரியல, ஒரு அரசாங்கத்தை நடத்த தெரியல, ஒரு விதியை அவங்க பின்பற்றுறது இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தனக்கு ரொம்ப பிடிச்சவங்க விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும் அது உள்ளுக்குள்ளே. ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா தந்திரசாலி, இவங்களுக்கு பாசம் பந்தமே கிடையாது, குடும்பத்தோடு ஒத்து போக மாட்டாங்க, குடும்பத்தை வெட்டிக்கிட்டு போகிறவங்க அப்படிங்கிற கெட்ட பேரும் வெளியில் கண்டிப்பாக ரிஷபத்திற்கு உண்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே என்னென்னா, தனக்கு பிடிச்சவங்க தன்னை விட்டு போயிடுவாங்களோங்கிற எண்ணம், முதல் எண்ணமே அந்த ஒரு பயம் ரிஷபத்திற்கு உண்டு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெளியில் ரொம்ப அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும். இது உண்மை தானே? ஆனால் வெளியில் அந்த ஆசையை காட்டிக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, வெளியில் சொல்கிறவங்க கொடுமைக்காரவங்க, ஆசைக்காரவங்க, ஆசைக்காகவங்க எது வேணாலும் செய்வாங்க, பதவிக்காக எது வேணாலும் செய்வாங்கன்னு இரக்கமற்று பேசக்கூடிய உலகம். தயவுசெய்து உலகம் பேசுகிற பேச்சையெல்லாம் கேட்காதீங்க ரிஷபராசிக்காரர்களே. உலகம் 1000 பேசும், நமக்கு நல்லது பேசாது. நம்ம நல்லதே பேசி ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டோம்னா நல்லது பேசுனதை சொல்லாது. ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கான் பாரு, இவன் நல்லது செஞ்சுட்டு இதுமாரி செய்யலாமா அப்படின்னு கேட்பான். நான் தான் ஃபோட்டோ எடுத்து போட்டேன், நீயாவது நல்லதையாவது செய்யலாமே, நீங்கள் கேளுங்க, திருப்பி பதில் சொல்ல மாட்டான். அது மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், பழி வாங்குகிற எண்ணம் எக்காரணம் கொண்டும் ரிஷபத்திற்கு வராது. ஆனால் வெளியில் உள்ளவங்க சொல்லுவாங்க, ரிஷபராசிக்காரவங்க பழி வாங்கக்கூடியவர்கள், ரொம்ப மோசமானவர்கள், வெஞ்சன்ஸ் உள்ளவங்க அப்படின்னு ஒரு அவப்பெயர்களை ஏற்படுத்துவாங்க. பல அவப்பெயர்களை சில இடங்களில் தூக்கி எறிஞ்சிருங்க ரிஷபராசிக்காரர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ சித்தர்கள், நல்ல விஷயங்களை சொன்ன ஞானிகள் இந்த ரிஷபராசியில் பிறந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு சிலரால் அவமானப்பட்டவர்கள், தூக்கி எறியப்பட்டவர்கள், ஆனால் உலகத்தால் பாராட்டப்பட்டவர்கள், உலகத்தால் அவர்கள் போற்றுவிக்கப்படுவார்கள். அப்போ ரிஷபராசிக்காரவங்க ஒரு சில மக்களால் தூக்கி எறியப்பட்டாலும் இந்த உலக மக்களால், பெரும் நல்ல மனுஷங்களால் நீங்கள் கண்டிப்பாக பாராட்டப்படுவீங்க. டேமேஜ் இல்லாமல் லைஃப்பை கொண்டு போக முடியும் உங்களால். இதை ரொம்ப நம்புங்க. இதுக்கு நீங்கள் 2 விஷயம் செய்யணும். ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத விட்டுடுவோம். நேத்திக்கு நடந்ததை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி நான் நினைக்கிறது நடக்கணும். அதில் ரொம்ப தெளிவாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க.
அதுவும் இந்த வினாடி என்ன செய்யணும், சாப்பிடும்போது சாப்பிடுங்க, ரொம்ப திருப்தியாக சாப்பிடுங்க, வேறு எந்த வேலையும் வேண்டாம், சாப்பிடுங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா, சாப்பிடுங்க, அவ்வளோதான். அப்புறமா டிவி பார்க்க, ஒரு நிகழ்ச்சி பார்க்குறீங்களா, பாருங்கள் உட்காந்து. இல்லை ஒரு ஊருக்கு போகணும்னா ஊருக்கு போயிட்டு வாங்க, ஒருத்தவங்களை சந்திக்கணுமா சந்திங்க, ஒரு விஷயத்தை பேசணும்னா பேசி முடிங்க, நாளைக்கு தள்ளி போட வேண்டாம். இதில் ரொம்ப தெளிவாக இருங்க. அன்றைய நிமிடத்தை சந்தோஷமாக பாருங்கள். இது முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி, இந்த ரிஷபராசிக்காரர்கள் கலை உள்ளம், கலைத்திறன், நமக்குள்ளே ஒரு ஆர்ட், நமக்குள்ளே ஒரு மைண்டு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள் கூட பார்த்திங்கன்னா ஏதாவது த்ரில்லிங் புத்தகங்கள் படிக்கிறதுக்கு பிடிக்கும், த்ரில்லிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க பிடிக்கும். ஒரு எபிசோடு பார்க்குறதா இருந்தால் கூட அது குடும்ப சண்டையான எபிசோடெலாம் பார்க்க பிடிக்காது. அது த்ரில்லிங், என்ன நடக்கும் அடுத்தது அப்படின்றதுல ஒரு சந்தோஷம் வரும். அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்க உள்ளம் வந்து அப்படி ஒரு கலை சார்ந்த உள்ளம். மற்றவங்கள்லாம் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, ரசிங்க. நீங்கள் டீ இப்போ குடிச்சிக்கிட்டு இருந்தால் டீயை ரசித்து குடிங்க. டீயோட பிஸ்கட் ஒன்று சாப்பிடுங்க, அவன் என்ன சொல்கிறான் பார்த்துருவோம். ஒரு நாள் லீவ் போடணும்னு வேலைக்கு லீவ் போடுங்க. இதுதான் ரிஷபம். மனசில் படுறத அந்த நிமிடத்தில் செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றம் ரிஷபத்திற்கு காத்திருக்கிறது. இன்னொருத்தவனுக்காக அது செய்யாமல் இருக்கிற, இது செய்யாமல் இருக்கிறேன்னு வேண்டாம், தவிர்க்காதீங்க. தவிர்ப்பது ஒன்றே ஒன்று தான், அவசரப்பட வேண்டாம், அதை தவிர்த்துருங்க. மற்ற எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், செட் ஆகும், நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். என் உறவுகளே, ஒரு ஆழமான தேடலை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இந்த தேடல் முடிவு அல்ல, இன்னும் தேட வேண்டியது இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடுவோம் அடுத்த பதிவில். ஏன்னா மனக்குமுறல், மன கஷ்டம், மன வருத்தம் இது ஒரு நாளில் சொல்லி தீர்க்க முடியாது. சில ஏமாற்றங்களை சந்தித்த நம் உள்ளம் கண்டிப்பாக ஒரு வெளிச்சத்தை தேடுகிறது. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், நடந்தே தீரணும். அதுக்கு ஏதோ ஒரு சின்ன நல்லது விஷயம், ஒரு தூண்டல், ஒரு விளக்கு எரியணும்னா அதுக்கு ஒரு தூண்டல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த தூண்டலாக நான் இருப்பேன். தூண்டலாக சில நல்ல செய்திகளோடு அடுத்த தேடல் பகுதியில் உங்களை நான் முழுமைப்படுத்துகிறேன். மீண்டும் உங்களை கண்டிப்பாக அடுத்த தேடல் பகுதியில் சந்திக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, தொடருங்க, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த தேடலோடு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நான் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.